Hello students, இப்போ நம்ம science exam ஓட answer key பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி maths exams ஓட answer key already நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதை பார்க்கலைன்னா யாராவது நீங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ science ஓட டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு இதுல முக்கியமா ஒன் வேர்ட்ஸும் கொஞ்சம் சம்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே நீங்க தியரி உங்க புக்லயே இருக்கும், அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. First question, first வந்து the endas condition is the characteristic features of stem. Second one, TFM in soap represents fatty matters content in soap. Okay, அடுத்து வந்து third one வந்து the value of universal gas constant வந்து answer இதுக்கு D. ஓகேங்களா, எனக்குமே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 8.31 J mole power minus 1 K power minus 1 and fourth one answer C because kilowatt hours is the unit of electrical energy. An enzyme which cuts DNA is restrictions endonuclease and 1 mole of any substance contains dash molecule 6.23 into 10 to the power of 23. And seventh one to the answer, which one is referred as the master gland? B, pituitary glands. And which among the following is not the characteristics of Haemophilus plants? C. Book back la dhaan irukku nenikiren. The flowers are brightly colored, have smell and nectar. அடுத்து ninth one, inertia of a body depends on mass of the object. ஒரு சில சேனல்ஸ்ல நினைக்கிறேன் A and B ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா அது இல்லை, mass of the object தான் கரெக்ட். அண்ட் நான் கூகுளையும் செக் பண்ணி பார்த்தேன், நீங்களும் ஒரு ரெஃபர் பண்ணணுமா பண்ணிக்கோங்க. which is the correct sequence of blood flow? Atrium, ventricle, arteries, vein. 11th one, which of the following is not an element plus element compound type reaction? Element plus element na the carbon, போரான் இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கிறதுக்கு தான் எலிமெண்ட் பிளஸ் எலிமெண்ட் கார்பன். இது கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கா, அப்ப இது இல்ல. விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டாசியம் போரான் தனியா இருக்கு. இப்ப இதுல வந்து CO பிளஸ் O2, அதாவது எலிமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஆன்சர் C இஸ் நாட் த எலிமெண்ட் பிளஸ் எலிமெண்ட் காம்பவுண்ட். இதுல வந்து அயனும் ஆக்சிஜனும் தனித்தனியா இருக்கும். Cancer of the epithelial cell is called as carcinoma. இது வரைக்கும் எத்தனை ஒன் வேர்ட்ஸ் கரெக்ட் அப்படின்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நீங்க எவ்வளவு மார்க் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இது வரைக்கும் இல்ல இதுல நிறைய தப்பு இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம தியரியில கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க 22nd சம்ஸ் பார்ப்போம். pH வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. pH ஓட வேல்யூ வந்து 4.5 அப்படின்னா POH அப்படி அதுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், pH plus POH equal to 14. இது தெரிஞ்சிச்சுன்னா சம் கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாம். ஸோ pH ஓட வேல்யூ 4.5 plus POH equal to 14. therefore POH வந்து 14 minus 4.5. ஸோ ஆன்சர் என்னது 9.5. 9.5 போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். இந்த பேஜ்ல வந்து நம்ம 25th சம் வந்து அதுக்கு சம்ஸ் நினைக்கிறேன். சம்ஸ் இல்ல, ஈக்குவேஷன் மாதிரி. இப்போ மெக்னீசியம் MgSO4.7H2O அதை வந்து ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி போகும்? இதை ஹீட் பண்றோம்னா MgSO4 plus 7H2O. இதை ஹீட் பண்ணா மெக்னீசியம் சல்ஃபேட்டும் வாட்டரும் தனித்தனியா கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ். இது 2 மார்க்ஸ், இது 2 மார்க்ஸ் இல்லையா? ஸோ 2 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். 32nd சம் பாத்தீங்கன்னா 1.51 into 10 to the power of 23 molecules of NH4, அதாவது நைட்ரஜன் குளோரைடு, நைட்ரேட் குளோரைடு வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க. 1.51 into 10 to the power of 23 divided by 6.023 into 10 to the power of 23. அதாவது கீழே இருக்கிறது அவகோடா நம்பர். 10 power 23 10 power 23 கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து 1.51 divided by 6.23 அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா 1/4 ஆன்சர். அதை கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா 0.25 மோல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
அண்ட் இங்க 34th வந்து பி சம்ஸோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆக்சுவலா ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் இட்ஸ் மாலிகுலர் ரியாக்ஷன் வித் எத்தனால் டு ஃபார்ம் காம்பவுண்ட் பி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து CH3COOH plus C2H4 sorry C2H5OH gives CH3COOH sorry COO C2H5 plus water H2O. இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. அண்ட் சோஃபார் நம்ம பார்த்த எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் இதுல 90 to 95 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவேன்னு நாங்க ஒரு ஓட்டிங் மாதிரி எடுக்கும்போது அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. 90 to 95 தான் வந்து மேக்சிமம் ஸ்கோரா இருந்தது. நிறைய பேர் சூஸ் பண்ணது. நீங்க ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மார்க் வரும்போது வரட்டும், என்ன வந்தாலும் ஓகே. இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நீங்க அதுல நாளைக்கு ஒரே ஒரு டே இருக்கு. ஸோ நீங்க அந்த ஒன் டேல அந்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சது எல்லாமே இருக்கட்டும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா சென்டம் எடுக்க கூட சான்சஸ் இருக்கு. RCB மேட்ச் பார்த்தேன் அதனால படிக்கல அப்படி இப்படின்லாம் சொல்லாம நீங்க அந்த ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. அண்ட் எல்லாரும் நினைக்கிற மாதிரி மித்த எல்லா சப்ஜெக்டையும் விட சோசியல்ல தான் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளால சென்டம் கூட அதுல தான் எடுக்க முடியும். மேத்ஸ்ல ஜீனியஸா இருக்கிறவங்க கூட சோசியல்ல தான் அவங்களுக்கு பயங்கர ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். அது வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு தானாவே புரியும். இது வரைக்கும் என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணா ஷேர் பண்ணிருங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வேற என்ன உங்களுக்கு தேவைன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.